அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரசன்னா தேர்ட் விஷன் சேனலுக்காக. அநேக மக்களுக்கு வெற்றி என்பது கானல் நீராக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பார்க்கும் பொழுது பசுமையாக இருக்கிறது. போய் பார்த்தால் தான் தெரிகிறது. அது இன்னும் தூரம் போக வேண்டும். அது எவ்வளவு நம்மளுக்கு நேரத்தை செலவிட வேண்டும், எவ்வளவு உழைக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் அது ஞாபகப்படுத்திட்டு இருக்கு. சரி, அப்படியே உழைச்சால் நம்மளுக்கு இம்மீடியட்டா நமக்கு கிடைச்சிருதான்னு கேட்டா, நீங்க உழைக்கக்கூடிய விதமும், உங்களுடைய வேகமும், உங்களுடைய விவேகமும் தான் அந்த இடத்துல இருக்குங்க. அநேக மக்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடங்கள்ல, ஒருவேளை நான் இன்னைக்கு ஜாஸ்தி பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னா, இவன் ரொம்ப ஓவரா பேசுறான். இல்லன்னா இவன் ரொம்ப ஆட்டிட்யூட் காமிக்கிறான். ஒருவேளை நான் பேசுறேன், அதிகமா பேசுறேன்னு சொன்னா, அவன் இன்னொருத்தர் என்ன சொல்லுவாங்க, இவன் ரொம்ப அதிகமா பேசுறான். அதே எல்லாத்தையும் பேசிட்டு நான் இன்னைக்கு வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்னு சொன்னா, உடனே அதுக்கு என்ன சொல்றாங்க, இவனுக்கு அதிர்ஷ்டம். ஒருவேளை நான் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன சொல்றாங்க, அவனால முடியாதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப ஓவரா சீன் போட்டான் அப்படின்றதையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம எல்லாருக்கிட்டையும் பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான், பிரதிபலிப்பு தான் இந்த மாதிரி இருக்கு. இவங்களோடலாம் நம்ம சேரலாமா சேரக்கூடாதான்னு கேட்டா, எல்லாரையுமே நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய சமுதாயத்துல விலக்கி வச்சுக்கலாம் நம்ம பார்க்க முடியாதுங்க. எல்லாருமே இருப்பாங்க, இருக்கத்தான் செய்வாங்க. யாருமே இல்லாம இடத்துல நம்ம வாழும்போது அதுக்கு பேரு வாழ்க்கை கிடையாது. ஒரு பயிரிடுறோம், ஒரு நிலத்துல பயிரிடும் பொழுது கண்டிப்பாக அதுக்கு அது வளர்றதுக்கு எல்லாமே ஏதுவா செஞ்சிட முடியுமா? எவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் கண்டிப்பா ஆடு மாடு மேய்றதா இருக்கட்டும், ஆனா அது மேய்றதுக்கான விஷயங்கள் உள்ள என்ன இருக்குங்க, களை இருக்கும். அந்த களை பறிச்சுதான் ஆகணும். அப்போ நீங்க லைஃப்ல நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, நீங்க இல்ல அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கிறீங்க, அதுக்காக பயணிச்சிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்துல உங்ககிட்ட இடர்பாடுகள் வருமான்னு கேட்டா கண்டிப்பா வரதான் செய்யும். அந்த இடர்பாடுகளை நம்ம எப்படி எல்லாம் சந்திக்கணும், எப்படி எல்லாம் மேற்கொள்ளணும். நான் என்ன சொல்றேன், நீங்க மேற்கொள்ளவே கொள்ளாதீங்க, கண்டுக்காதீங்க. கண்டுகிட்ட தானே அவன் பேசுறது நம்மளுக்கு கேட்கும். ஒரு நாள் நீங்க ஜெயிச்சு நிக்கும் பொழுது அவங்க உங்ககிட்ட தன்னால அவங்களே பேசுவாங்க. இன்னைக்கு நீங்க யாராவது ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதை செய்ய போறேன், அதை செய்ய போறேன், நான் இந்த மாதிரி ஒரு பிசினஸ் செய்ய போறேன், இல்ல இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனலா கூட இருக்கலாம், அந்த மாதிரி நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. வீட்டுல வாழ்த்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா? சூப்பர்ன்னு சொல்லுவாங்க நீங்க. அப்படியே சொன்ன எத்தனை பேர் வீட்டுல சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா என்ன சொல்லுவாங்க, போய் வேலையை பாரு, வருமானம் வர்றதுக்கான விஷயத்தை பாரு. ஏன்னா இத நான் பார்த்த கோணம், என்னுடைய பார்வை வேற, அவங்களுடைய பார்வை வேற. அப்போ ஒருத்தரும் அவங்க முடிவெடுத்து ஒரு பொட்டி கடையா இருக்கலாம், ஒரு பேக்கரியா இருக்கலாம், ஒரு ஸ்வீட் ஸ்டாலா இருக்கலாம், ஒரு டீ கடையா இருக்கலாம், ஒரு ஹோட்டலா இருக்கலாம், இல்ல ஒரு ஃபேப்ரிகேஷன் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம். எவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்குங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு காட்டேஜ் செய்யக்கூடிய ஒரு ஃபேக்டரியா இருக்கலாம், வெல்டிங் இதுவா இருக்கலாம், ஒரு பிவிசி டோர் செய்யற விஷயமா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாங்க. அத என்னுடைய மனசுல தோணி, நான் அத எப்படி விஷன் பண்ணி, நான் அத எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கேங்கிறது அந்த விஷயம் எனக்கு தான் தெரியுமே தவிர, என்னைய பக்கத்துல இருந்தோ, இல்ல என்னோட கூட இருந்தோ, என்னோட ஏத்த மாரி இருந்தோ பார்க்கிறவங்களுக்கு அது புரியாது. அப்போ முதல்ல எல்லார்கிட்டயும் நீங்க ஒப்பீனியன் கேட்கிறத முதல்ல விட்டுருங்க. எப் நண்பா, நீங்க ஒரு இடத்துல வருமானம் இல்லாம உட்கார்றீங்கன்னு சொன்னா, உங்கள எப்படி வாழ்த்திருவாங்களா? அநேக மக்கள் சொன்ன விஷயம் தான் இப்ப நான் திரும்பவும் சொல்றேன். நம்ம வருமானம் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்லயே தண்ணி குடுக்கிறதுக்கும், டீ, காஃபி குடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. நல்ல ஒரு வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எடுத்துட்டு குடுப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல தாங்குவாங்க. ஒரு சில இடங்கள்ல எடுத்துட்டு போ. இது கூட உன்னால செய்ய முடியாதா? அப்ப இதுல என்ன அடங்கியிருக்கு? அவங்க நல்லவங்க, அவங்க கெட்டவங்க, நான் அத பத்திலாம் பேசல. எடுத்துட்டு போன்றதுல என்ன என்ன அர்த்தம் இருக்கு? சும்மா தானே இருக்க. இத கூட எடுக்க மாட்டியா? அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அத அனுபவிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறத விட, உங்களுடைய கோல நோக்கி நீங்க போய்க்கிட்டே இருங்க. யாருக்காகவும் நேரம் காலம் காத்திருப்பதில்லைங்க. எந்த ஒரு விஷயத்தையும்
அடுத்த 1 ஹவர்ல செய்யலாம், அடுத்த ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல செய்யலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு விட்டுருங்க. ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். இப்பவே செய்யுங்க. அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இந்த முடிவு எடுக்கலாமா, வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எப்பயுமே வராதுங்க. வேற எங்க இருந்தெல்லாம் வராதுங்க கன்க்ளூஷன். உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் வரும். நானு சில நண்பர்கள நான் பார்த்தது உண்டு. சில ஆ பெண் தோழிகளிடம் நான் பழகும் பொழுதும் சரி, நண்பர்களிடம் பழகும் பொழுதும் சரி, ஆ எனக்கு எப்பயுமே கலகலன்னு பேசுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ அ பேசி எந்த ஒரு வேலை செஞ்சாலும் பேசிக்கிட்டே கலகலன்னு பேசிக்கிட்டே அது செஞ்சா தான் அது நம்மளுக்கு ஒரு வேலையாவே இருக்கும். சில நண்பர்கள் பேச மாட்டாங்க. ரொம்ப அப்படியே கடிவாளம் கட்டின மாதிரி ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. ஒய் பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட கோல அச்சீவ் பண்ணணும். அவங்க இன்னைக்கு போட்ட அந்த விஷயத்த அவங்க முடிச்சிடணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரே நோக்கத்துல பயணிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க நினைச்சு பாருங்களேன். நான் இப்பயே ஒரு 2ல இருந்து 3 கேரக்டர் சொல்ட்டேன். நான் எப்படிப்பட்ட கேரக்டரு? பேசிக்கிட்டே இருக்கும். பேசுறது பிடிக்கும். பேசிக்கிட்டே என் வேலைய நான் முடிக்கணுங்கிறது தான். அப்பதான் எனக்கு அந்த வேலை அருமையாக முடிக்க முடியும் அப்படின்றது தான் என்னுடைய இது. ஒரு சில பேர் என்ன சொன்னேன் நானு? ஃபோக்கஸ்டா இருக்கிறது. இத மட்டுமே. அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஒரு யூனிக் இருக்கு. சரிங்களா? ஆகையினால நீங்க உங்களுடைய நேரத்தை நீங்க நிச்சயமாக கரெக்ட்டா யுட்டிலைஸ் பண்ணி, உங்களுக்கான நேரம் இதுதான். இல்ல ஜாதகம் எடுத்துட்டு போய் பார்க்கணும். இன்னைக்கு வரல, நாளைக்கு தான். இங்க வடக்குல சூலம், கிழக்குல சூலம். இன்னைக்கு நல்ல நாள், நாளைக்கு நல்ல நாள். நீங்க முடிவெடுத்து இன்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. இப்போ ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. இதுதான் நல்ல நேரம். இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னாரு, கல்யாணம் அப்படிங்கிறது சுப முகூர்த்த நாள் அப்படின்னு சொல்லி அநேக காலண்டர்கள்ல எல்லா இடங்கள்லயும் இருக்கு. இது வந்து பொதுவான சுப முகூர்த்த நாளே தவிர, பிரசன்னா அப்படிங்கிற எனக்கு என்னுடைய ஜாதகப்படி என்னைக்கு ஒருவேளை அ எனக்கு பார்க்கக்கூடிய பெண்ணோ, இல்ல வேற ஒருத்தவங்களோ யாருக்கோ அந்த 2 பேருடைய ஜாதகத்த வச்சு அவங்களுக்கு எந்த நாள் சரியான நாளோ, அதுதான் சரியான நேரம், சரியான நாள். இந்த மாசத்துல சுப முகூர்த்தம் இருக்கு. அந்த மாரி கிடையவே கிடையாது. அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. அப்பதான் நான் நினைச்சேன், இதுவே மாறுபடும் பொழுது, அப்ப ஏன் ஆ எனக்கு நல்ல நேரம்ன்றது நான் வரணும்னு நான் ஏன் யோசிக்கணும்? நான் முயற்சி எடுக்கிற நேரம் தான் நல்ல நேரம். நான் முயற்சி எடுக்கும் நாள் தானே எனக்கு நல்ல நாள். அப்படி எடுத்துட்டு போங்க. உங்கள் கையில் உங்கள் வாழ்க்கை. நன்றி. வணக்கம்.